பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இளைப்பாறுகிற காலம் இனி உனக்கு வருகிறது. யாருக்கு? தேவ ஜனத்திற்கு. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் காத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடிவு உண்டாகுமா? நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேனா? இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேனா என்று சொல்லி அங்கே தேவ சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஆமென். இனி வருகிற காலங்கள் உன் வாழ்க்கையில் இளைப்பாறுகிற காலம், இளைப்பாறுகிறதான காலம். நீ இனி இழைத்து போவதில்லை. இழைத்து போகிறதான தம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் திடப்படுத்துகிற ஒரு காலமாய் இந்த காலத்தை கர்த்தர் மாற்றுவார். அநேக நாட்களாய் காத்து கொண்டே இருக்கிறாய், சில ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இளைப்பாறுதலின் காலமாக இந்த காலத்தை நான் உனக்காக மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஓடி ஓடி இறைத்து கொண்டு இருக்கிறாய், ஓடி ஓடி நீ துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய், ஓடி ஓடி உனக்குள்ள டயர்டே வந்துட்டு சோர்ந்து போயிட்ட. இனி கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ ஓட போகிறதில்ல, உன்னை என் கைகளிலே நான் ஏந்தி கொண்டு செல்லுவேன். உன்னை என் தூதர்களை அனுப்பி நான் ஏந்தி கொண்டு செல்ல வைக்கப் போகிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு உன்னை ஏந்தி கொண்டு செல்லுவார். இனி நீ இறைத்து போக போகிறது கிடையாது. இனி நீ இழைத்து போக போகிறது கிடையாது. இனி நீ சோர்ந்து போக போகிறது கிடையாது. இனி வருகிற காலம் அது இளைப்பாறுதலின் காலமாய் உங்களுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துகிறதான காலங்களாய் கர்த்தர் இந்த நாட்களை அவர் மாற்றுகிறார். தேவ சமூகத்திலே காத்திருங்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாறுதலை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலின் காலங்களுக்குள்ளே உடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். ஓடி ஓடி கழைத்து போயிருக்கிற, ஓடி ஓடி துக்கப்பட்டு இருக்கிற, ஓடி ஓடி சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் நீர் அவர்களை தேற்றுவீராக, சமாதானத்தை தருவீராக, இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இழைத்து போயிருக்கிற உங்கள் சுதந்திரத்தை திடப்படுத்துவார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை இளைப்பாறும்படி செய்வார். இவ்வளவு நாள் இறைத்து போனாய், களைத்து போனாய், சோர்ந்து போனாய், இளைப்பாறுகிற காலமாய் இந்த காலங்களை கர்த்தர் மாற்றுகிறார். God bless you. God bless you. God bless you.